இயேசுவின் வம்ச வரலாறில் இருக்கிற ஒரு முரண்பாட்டை குறித்து தான் இன்றைக்கு பைபிள் ஸ்டடியில் நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். இந்த காரியத்தை பார்ப்பதற்கான காரணம் என்னவென்றால், சமீப காலமாக இயேசு பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களின்படி அவர் யூதா கோத்திரத்தில் பிறக்கவில்லை, அவர் லேவி கோத்திரத்தில் பிறந்தவர் என்று சொல்லி பெரிய ஒரு டீச்சிங் இந்த சமீப காலமாய் பரவி கொண்டிருக்கிறது. இயேசு யூதா கோத்திரத்தில் பிறக்கவில்லை என்று சொல்லி நாம் நிரூபித்து விட்டால் இயேசு மேசியா இல்லை என்பதை நாம் ஆணித்தரமாக சொல்லிவிட முடியும். அப்ப அவர்கள் சொல்லுகிற கூற்று என்ன, அவர்கள் சொல்லுகிற அல்லனா அவர்கள் எடுத்து வைக்கிற ப்ரூஃப், அவர்கள் எடுத்து வைக்கிற ஆதாரங்கள் என்ன, அதன் அடிப்படையில் அதெல்லாம் உண்மையா இல்லையா என்று சொல்லிதான் இன்றைக்கு இந்த பைபிள் ஸ்டடியில நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த முதலாவது எழுதப்பட்டிருக்கிற இந்த வம்ச வரலாறுலேயே இயேசுவின் பிறப்பிலேயே ஒரு சில குளறுபடிகள் இருக்கிறது, ஒரு சில பிரச்சனைகளும் முரண்பாடுகளும் இருக்கிறது என்று சொல்லி நாம் நிரூபித்து விட்டால் அதற்கு பிறகு வேதம் முழுவதும் அது முரணான ஒரு புஸ்தகம் என்று சொல்லி நிரூபிப்பதற்கு அது ஏதுவாய் ஈஸியா இருக்கும் என்று சொல்லி இந்த டீச்சிங்கை செய்கிறவர்கள் அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிற காரியத்தை வைத்தே வேத வசனத்தின் ஆதாரத்தை கொண்டு இந்த காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு சில காரியங்களை கற்றுத் தருவாராக.